இப்போ அடுத்ததாக பார்க்குற தலைப்பு வந்து வர்த்தனர் வம்சம். ஸோ வர்த்தனர் வம்சம் குப்தர்களுடைய ஆட்சி வந்து முரட்டை இனத்தவர்கள் யார் வர்த்தனர் வம்சம் வந்து அழிச்சிடுறாங்க. அவங்க அழிச்சிட்டு இவங்க வராங்க. வர்த்தன வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து பிரபாக வர்த்தனர். சரிங்களா? தோற்றுவித்தவர் மறைத்தவர்லாம் படிக்க சொன்னால் நல்லா படிச்சுக்கோங்க, அதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வர்த்தனர்களில் தலை சிறந்தவர் வந்து ஹர்ஷவர்த்தனர். சரிங்களா? தோற்றுவித்தவர் வந்து பிரபாக வர்த்தனர், சிறந்தவர் வந்து ஹர்ஷவர்த்தனர். அது கேட்கணும். கடைசி அரசர் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. இதில் இருந்தால் கேளுன்னெல்லாம் வேற எங்கேயாவது கிடைச்சா படிச்சுக்கோங்க. அடுத்தது ஹர்ஷவர்த்தனர் அரியணை ஏறிய வருடம் கிபி 606. 606 வந்து அரியணை ஏறாரு. ஹர்ஷரை தோற்கடித்த சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசி. ஸோ இவருடைய காலத்தில் வந்து ராஷ்டிரகூடர்கள் அப்படிங்கிற இதில் வந்து சாளுக்கிய வம்சத்தில் 2ஆம் புலிகேசியோட வந்து ஒரு நதிக்கரையில் ஃபைட் பண்ணுவார். ஹர்ஷனர் வந்து தோற்றுடுவார். சரிங்களா? ஹர்ஷர் தனது தலைநகரை தானேஸ்வரத்திலிருந்து மாற்றிய இடம் கனோசி. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பாட்டிலிபுத்திரத்துலேருந்து உஜ்ஜயினிக்கு வந்து மாற்றுறது வந்து யாருன்னா குப்தர்கள் தான் தங்களோட தலைநகரம். அடுத்தது தலைநகரத்துலேருந்து தானேஸ்வரத்துலேருந்து கானோசிக்கு வந்து மாற்றினவங்க ஏன்னா ஹர்ஷனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹர்ஷர் தான் மாற்றினார். ஹர்ஷர் காலத்தில் இந்தியாவுக்கு வந்த சீன பயணி யுவான் சுங். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து குப்தர்கள் காலத்தில் வந்து பாஹியான் இந்தியாவுக்கு வந்து முதல் சீன பயணி. இவர் 2வது சீன பயணி யுவான் சுங் அப்படிங்கிறவரும். ஹர்ஷர் காலத்தில் வரி விதிப்பு குறைந்து இருந்தது. சரிங்களா? வரி விதிப்பு குறைவாக இருந்தது. ஓகேங்களா? அடுத்து பாணப்பட்டர் எழுதிய நூல்கள் வந்து சரிதம் மற்றும் கதம்பரி. சரிங்களா? ஹர்ஷருடைய வரலாற்றையும் அதுக்கப்புறமா கதம்பரிங்கிற ஒரு நூலையும் வந்து யார் எழுதினா பாணப்பட்டனர். ஸோ எழுதிய நூல்கள் சில ஒரு அறிஞர் எழுதிய நூல்கள் வந்து முக்கியமாக கேட்கக்கூடிய கேள்விகள். அதுக்கு அடுத்தபடியாக வந்து தோற்றுவிக்கப்பட்டவர் யார், வம்சத்தை தோற்றுவிக்க சிறந்த அரசன்னு கேட்பாங்க. அடுத்து இல்லைனா கல்வெட்டுகள் கேட்கலாம். இல்லைன்னா வச்சுக்க இந்த இருவர்களே நடந்த ஃபைட் கேட்கலாம். ஒரு முக்கியமான சம்பவத்தை மட்டும்தான் வந்து எப்பயுமே வந்து டிஎன்பிசியில் கேட்பாங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ஹர்ஷ வம்சத்தில் பார்த்திங்கன்னா ஹர்ஷர் எழுதிய நூல்கள் வந்து இவருடைய ஹிஸ்ட்ரி வந்து சுயசரிதை வந்து பாணப்பட்டர் எழுதியிருக்காரு. அடுத்தது இவர் என்ன இந்த அரசர் இவர் வந்து ஒரு அரசர். இவர் எழுதிய நூல்கள் என்னென்னா பார்த்தீங்கன்னா நாகநந்தா, ரத்னவளி, பிரியதர்சிகா போன்ற 3 நூல்கள் எழுதியிருக்காரு. அடுத்தது ஐதேவர் எழுதிய நூல் வந்து கீத கோவிந்தம். கீத கோவிந்தம்ங்கிற நூலை வந்து எழுதியவரானா ஐதேவர். சரிங்களா? அடுத்தது இந்தியாவை ஆட்சி செய்த கடைசி இந்திய பேரரசர். என்னது இது புரியல எனக்கு அப்படின்னா, அதாவது இந்தியாவே ஆட்சி செய்த கடைசி இந்திய பேரரசர் ஹர்ஷர். சரிங்களா? இதுக்கப்புறமா வரவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து அட்டாக் பண்ணி இந்தியாவை கைப்பற்றி இந்தியாவை ஆட்சி பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஆட்சி கொஞ்சம் தப்பாக தான் இருக்கும். போக போக ஆட்சியை வந்து சிறந்த ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ பாருங்க. ஹர்ஷர் எழுதிய நூல்கள் வந்து நாகநந்தா, ரத்னவாளி, பிரியதர்சிகா அப்படிங்கிறது. ஐதேவர் எழுதிய நூல்கள் வந்து கீத கோவிந்தம். இந்தியாவை ஆட்சி செய்த கடைசி இந்திய பேரரசர் வந்து ஹர்ஷர். இதுதான் வந்து ஹர்ஷருடைய வர்த்தனர் வம்சம் வந்து முடிஞ்சுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.